இன்னைக்கு மே 9 நாளைக்கு விஜய் பதவியேற்க போறாருன்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்கலாம் வெடி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு சரியான ஒரு சம்பவத்த செஞ்சுட்டு போயிட்டாப்புல அந்த டிடிவி தினகரன். வேற யாரு? நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய உபயம் தான். டிடிவி தினகரன் நைட்டு 12 மணிக்கு மேல கவர்னர் ஐயாவுடைய ஆஃபீஸுக்குள்ள போய், என்னுடைய எம்எல்ஏ காணோம், எம்எல்ஏ காணோம்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாப்புல. வெளிய பத்திரிக்கைக்காரங்க ஃபுல்லா அத பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னப்பா திடீர்னு எம்எல்ஏ காணோம் அப்படின்னா, தெரியலங்க. ஏன் எம்எல்ஏ காணோம்? கவர்னர் சொல்றாரு, இல்லப்பா உன் எம்எல்ஏ கையெழுத்து போட்ட லெட்டர வந்து விஜய் கொண்டு வந்து குடுத்துட்டு போனாரே. இந்தா விஜய்யோடைய கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி உன் எம்எல்ஏ குடுத்துருக்காருப்பா அப்படின்னு. யாரு? இந்த டிடிவி தினகரனுடைய கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு இல்லையா? அந்த கட்சியுடைய எம்எல்ஏ காமராஜ் அப்படின்றவரு கையெழுத்து போட்டதா ஒரு பேப்பர் நீட்டுறாப்புல கவர்னர். அந்த பேப்பர பார்த்துட்டு டிடிவி தினகரன் என்ன சொல்றாப்புல, ஐயா இது காமராஜருடைய கையெழுத்தே இல்லைங்க. காமராஜுடைய கையெழுத்து காமராஜ் அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் எழுதுவாரு. இதில் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குங்க. இது காமராஜ் கையெழுத்தே இல்லை. இந்த காமராஜ் என்னுடைய எம்எல்ஏவுடைய கையெழுத்தை ஃபோர்ஜ் பண்ணிட்டாரு விஜய். ஃபோர்ஜ்னா வந்து ஏமாற்றி எழுதிவிட்டாரு விஜய். அதனால நான் விஜய் மேலே நாங்கள் வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். மேலும் நாங்க வந்து எடப்பாடி பழனிசாமிய சிஎம் ஆக்குறது தான் நாங்க நினைக்கிறோம். எங்களுக்கு வந்து வெளியில இருந்து ஆதரவு குடுக்குறாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதனால காமராஜ் எம்எல்ஏயும் நாங்களும் எடப்பாடி பழனிசாமிய சிஎம் ஆக்குறதுக்காக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்க ஒண்ணும் விஜய்க்காக எந்த ஆதரவு கடிதமும் குடுக்கலங்க. இந்த கடிதம் எல்லாம் தப்புங்க. நான் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்க போறேங்கன்னு சொல்லி நைட்டோட நைட்டா ஸ்டேஷன்ல போய் விஜய் கட்சிக்காரங்க மேலேயும் விஜய் மேலேயும் கிரிமினல் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாரு. எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி டிடிவி தினகரன். இந்த காமராஜ் அப்படின்ற ஆள் நைட்டோட நைட்டாக வந்து, இல்லைங்க நான் ஒன்றும் என் கையெழுத்து இல்லைங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, நான் ஏதோ வக்கீலை கூப்பிட்டு வரேங்கன்னா அந்த ஆள் நைட்டோட நைட்டாக வர்றான். இதில் இந்த விஜயோடைய ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு வீடியோ நேற்று நைட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் இந்த காமராஜ் ஒரு இனோவா காருக்குள்ளே உட்காந்து கையெழுத்து போடுறதெல்லாம் வீடியோ பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை நேற்று நைட்டே ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ கதை என்னென்னா, இந்த கையெழுத்தை காமராஜ் தான் போட்டான். அவன் கையெழுத்தை அவனே லைட்டாக மாற்றி போட்டுக்கிட்டு அப்புறம் என் கையெழுத்தே இல்லைன்னு ஒரு ட்ராமா ஆடுறான். இப்படிலாம் நம்ம எடுத்துக்கிட்டா கூட, இந்த வீடியோ எவிடன்ஸ் இருக்குது இப்படின்றத எடுத்துக்கிட்டா கூட, ஏன்டா அவனை அர்த்தராத்திரியில் கொண்டு போய் இனோவா காருக்குள்ளே வச்சு கையெழுத்து வாங்குறீங்க? அப்போ இந்த கையெழுத்துக்காக அவனுக்கு பல கோடி ரூபா கொடுத்துருக்கீங்கல்ல. யார்? அப்புறம் நம்ம லாட்ரி பையன் இருக்கார்ல, அவர் ஏதாவது காசு கீசு கொடுத்து கையெழுத்து வாங்கியிருப்பீங்கல்ல. அப்போ குதிரை பேரம், அதாவது ஒரு எம்எல்ஏயை இந்த மாதிரி முக்கிய நேரங்களில் விலைக்கு வாங்குறதுக்காக காசை கொடுத்தோ இல்லை மிரட்டியோ கிரட்டியோ ஏதோ ஒன்று பண்ணியோ இந்த மாதிரி அந்த எம்எல்ஏ வந்து தூக்குனீங்க அப்படின்னு சொன்னோம்னா அது சட்டவிரோதம். அதுக்கு தான் இவங்களை கொண்டு போய் இந்த 5 ஸ்டார் ரிசார்ட்லாம் போட்டு அடைச்சி வைப்பாங்கள்ல, இந்த எம்எல்ஏ பேரில் கோழி அடைச்ச மாதிரி. அது இதுக்கு தான் இந்த மாதிரி இவங்களை பிடிச்சி தனியாக இனோவா காரில் உட்காந்து கையெழுத்து வாங்கக்கூடாதுன்றதுக்கு. இப்போ பாரு, பாண்டிச்சேரி ரிசார்ட்டில் அடைச்ச குருவியை தூக்கிட்டு வந்து அதுக்கு காசு கீசு கொடுத்து பொண்டாட்டி ஒரு 100 கோடி ரூபா கொடுத்துருப்பீங்க. பாரு உனக்கா இனோவா காரில் உட்காந்து கையெழுத்து போடுறத நீங்களே வீடியோ எடுத்து அந்த வீடியோ வேறு ரிலீஸ் பண்ணுறீங்களே. அப்போ கவர்னர் அதை பார்த்தாருன்னா, பார்த்தியா நீ வந்து ஒரு சட்டவிரோதமான செயலை செய்கிறதுக்கு நீனே எவிடன்ஸையும் எடுத்து அந்த எவிடன்ஸையும் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணுறிய, இது எப்படிப்பா இருக்குன்னு கவர்னர் நினைக்க மாட்டாரா? அப்படி அவர் நினச்சாருன்னா ஒரு சட்டவிரோதமான பாதையை எடுத்து இந்திய சட்டத்துக்குள்ளே போய் நீ வந்து சட்டமன்றத்துக்கு தலைவராகிறது எப்படிப்பா வாய்ப்பு இருக்கா? அதுக்கு சட்டம் இடம் கொடுக்காதே அப்படின்னு, இது உனக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது, உன்னை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்த சூழ்நிலையில். இவங்க கையெழுத்தை இவங்க தான் போட்டாங்களா போடலையான்றதுக்கு ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணால் அந்த எஃப்ஐஆர் என்னைக்கு விசாரணை பண்ணி என்னைக்கு முடிகிறது? அது வரைக்கும் எவனாச்சும் ஒரு கோர்ட்டுக்காரன் வந்து இது செல்லாது அது செல்லாதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஆட்சி அமைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக போயிடாதா? இதுக்கு நடுவில் குதிரை பேரம் பண்ணதுன்றது இவங்களே வீடியோ பண்ணியிருக்காங்களே, அதை போனால் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடாதா? இதுக்கு நடுவில் நான் வந்து எடப்பாடியை வந்து நான் சிஎம் ஆகிக்கிறேன், நான் போய் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறேன்னு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு. இது நல்லா யோசிச்சு பார்க்கணும்.
இந்த பையன் கரூர்ல 41 பேர திமுககாரன் நைட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு கொலை செஞ்சான். கொலையும் செஞ்சுப்புட்டு, எதுவுமே தெரியாத மாரி இந்த பாலாஜியும், அந்த மினிஸ்டரும் போய் கண்ண கசக்கிட்டு வீடியோ போட்டானுங்க. அது மாத்திரம் இல்லாம, இந்த விஜய கொல்றதுக்கே ஆள் அனுப்புறாய்ங்கன்னு சொல்லி, விஜய் பயந்து அ டெல்லியில போயி பிஜேபி அமித்ஷா கிட்ட போயி, "ஐயா, என்னைய கொல்றதுக்கு ஆள் அனுப்புறாய்ங்க. எனக்கு இந்த பிளாக் கேட்ஸ் புரொடெக்ஷன் குடுங்கன்னு" சொன்னவங்க ஒரு இசட்+ பாதுகாப்புலாம் குடுத்தாரு. அப்ப. இந்த பையன் இந்த 41 பேர கொலை பண்ணி, இந்த பையன் மேல கொலைப்பழிய இந்த திமுககாரன் சுமத்தும்போது, இந்த பையன் எந்த தப்பும் பண்ணல இந்த விஜய். கொலை செஞ்சது இந்த பாலாஜி கோஷ்டி. இந்த விஜய்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. யாரும் இந்த விஜய தப்பா பேசாதீங்கன்னு சொல்லி பத்திரிக்கையில பேட்டி குடுத்தவரு அண்ணாமலை. இது எல்லாத்தையும் மறந்துபுட்டு, இந்த பையன் என்ன பண்ணிட்டாப்புல, காங்கிரஸ போய் சேர்க்கிறாப்புல. சரி, இந்த காங்கிரஸும், இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனும், இந்த ஐயுஎம்எல்லும், அ இந்த திருமாவளவனும் எங்க இருந்தான் இத்தன நாளா? இவங்க எத தீய சக்தி திமுகன்னு சொல்றாங்களோ, அந்த தீய சக்தியோட சேர்ந்து கொடுக்கு தீய சக்திகள் தான் அதுங்கெல்லாம். இப்ப அதுகள கொண்டு வந்து உள்ள இவருடைய கோட்டையில வச்சிருக்கிறாப்புல. தமிழர்கள எல்லாத்தையுமே லட்சமா கொன்னவன் காங்கிரஸ். ஸ்ரீலங்கால தமிழர்கள கொன்னவன். நம்ம தமிழ் பெண்கள கற்பழிச்சு பல ஆயிரம் பேர் செத்ததுக்கு காரணமா இருந்த காங்கிரஸ் தமிழர்களுக்கு நண்பனா. தமிழனுக்கு எந்த தப்பும் செய்யாத பிஜேபி தமிழ த தமிழ்ல இன விரோதியாம். அது ஏன்டா? பிஜேபி வந்துரும், பிஜேபி வந்துரும். டேய், திமுகவும் காங்கிரஸும் தமிழ் இனத்துக்கே எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்குடா. இப்ப அந்த தமிழ் இன துரோகியான காங்கிரஸோட டிவிக்கே ஒண்ணு சேர்ந்துக்கிறது. நல்லவங்களாம் அவங்கெல்லாம். சேர்ந்துக்கிட்டு இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? பிஜேபி தான் கெட்டது. பிஜேபி தான் வந்து ஆட்சி அமைக்கிறத தடுக்குதுன்னு. இப்ப எல்லாத்தையும் பின்னாடி இருந்து பண்றது யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நேத்து நைட்டு இந்த ஐயுஎம்எல் கட்சிக்காரன் என்ன சொல்றான்? நாங்க ஒண்ணும் இந்த டிவிகேக்கு உதவி பண்றோம்னு சொல்லவே இல்லையேன்றான். இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பேட்டியை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இன்னும் கேவலமா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க இன்னும் திமுகவுடைய கூட்டணியில தான் இருக்கிறோம். ஆனா டிவிகேக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். இது எப்படிடா? நான் அவருடைய பொண்டாட்டி, ஆனா இவர் கூட இருப்பேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. கேவலமா? அதாவது திமுகவுடைய கூட்டணியில தான் இருக்கிறோம். ஆனா டிவிகேவுக்கு நாங்க ஆதரிக்கிறோம். எப்படிடா அதெல்லாம் நடக்கும்? அப்ப நாளைக்கு அவன் திமுக ஏதாவது ஒன்று சொன்னான்னா, திடீர்னு நீங்க இவனுக்கு ஏதாவது பண்ணிடுவீல்ல? அது நாங்க பண்ணத்தான் செய்வோம் அப்படின்றான் ஓப்பனா அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் 2 பேரும். ஏன்னா மாசம் 25 கோடி ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க. வெள்ள பணமே அவங்களே ஒத்துக்கிறாங்க. அவங்க தான் காசு கொடுக்குறாங்க. கட்சி நிதின்னு சொல்லி மாசம் கொடுக்குறாங்க. திமுகல இருந்துன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அவங்க எப்படி இவங்களுக்கா வரப்போறானுங்க? இந்த டிராமாலாம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னால மாத்திரம்தான் முடியும். அவங்க அப்பாவுக்கு பையன் தவறாம பிறந்திருக்கிறாப்புல. ஏன்னா அவங்க அப்பா கருணாநிதி ஐயா இருக்காரு. அவருக்கு விஞ்ஞான ஊழல் ஞானின்னு சொல்லுவாங்களாம். ஐயாவும் அப்படியே இருக்கிறாப்புல. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இவரே எப்படின்னா, இதுக்கப்புறம் உதயநிதி, இன்பநிதி, தயாநிதி இன்னுமே அடுத்து பல நிதிகள் வரப்போகுது. தமிழ்நாடு என்ன ஆக போதோ. பாவம் இந்த விஜய். இவங்கெல்லாம் பண்ற வேலையை பார்த்தோம்னா, இன்னும் என்னென்ன பண்ண காத்திருக்காங்களோ திமுக காரனுங்க. ஆனா பழிய மாத்திரம் தூக்கி ஈஸியா பிஜேபின்னு சொல்லிடுவாங்க. இந்த முட்டா தமிழ்நாட்டு பயலுக. எவன் எவன் இவங்கள உண்மையிலேயே கொல்ல வரானோ அவன் காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு சாகணும்னு இவங்க தலையெழுத்து. இவங்களை எவன் காப்பாற்ற வரானோ அவங்க கையை தான் கடிப்பானுங்க.